த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 1 நாளாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 15 முதல் 17 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 15வது அதிகாரத்திலே உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு மீண்டும் கொண்டு வரப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறதோ, தேவன் எப்படி சொல்லுகிறாரோ, தேவனுக்கு எப்படி சித்தம் இருக்கிறதோ அதன்படி செயல்படும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். முதலாவது உடன்படிக்கை பற்றி எடுத்துக்கொண்டு வரும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யவில்லை. ஆனால் இப்பொழுதோ தாவீது கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கவும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யவும் இங்கே ஒப்பு கொடுக்கப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அந்த ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை கூடி வர செய்து லேவியரை தன் தோளின் மீது அந்த பெட்டியை வைத்து சுமக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை செய்யும் பொழுது அது மகிமையாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட எந்த காரியமானாலும் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்கிறதோ அதன்படி நடக்கும்போது ஒரு ஆசீர்வாதம். அதை விட்டு மீறி போகும் பொழுது அது பல்வேறுபட்ட தேவனுக்கு விரும்பாத காரியங்களை கொண்டு வந்து விடுகிறது. தேவனுடைய கோபாக்கினையை அது கொண்டு வந்து விடுகிறது. இங்கே தொடர்ந்து இங்கே தாவீது இந்த பெட்டியை கொண்டு வந்து ஓபேத் ஏதோ வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடே கொண்டு வந்து அங்கே சியோன் நகரிலே அந்த தாவீதின் பெட்டியை வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடி பாடி வருவதைக் கண்டு அவரை தன் இருதயத்திலே அவமதித்தாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக மிகுந்த மகிழ்ச்சியோடு, முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு தாவீது ஆண்டவரை மகிமைப்படுத்தி நடனம் ஆடினார். கீத வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமையாக கீதங்கள், பல்வேறுபட்ட பாடல்கள் பாடப்பட்டது. ஆனால் இங்கே மீகாள் தாவீதின் மனைவியாக இருந்தவள் தாவீதை அவமதிக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மற்றவர்கள் தேவனை ஆராதிக்கும் போது, மற்றவர்களை மகிமைப்படுத்தும் பொழுது நடனத்தோடும் பாடலோடும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அதை அவமதிக்கக்கூடாது. கர்த்தருடைய கோபாக்கினையை பெற்றுக்கொள்ள நேரிடும் இந்த மீகாள் கர்த்தருடைய கோபாக்கினையை பெற்றுக்கொண்டதை பின்பதாக நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. தொடர்ந்து 16வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு துதியாக பாடியதான ஒரு சங்கீதத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தரை பற்றி கொண்டு வந்து தாவீது அதற்கு கூடாரத்தை போட்டு அதை சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தேவனை துதித்து பாடும்படியாக அங்கே பாடல் குழுவெல்லாம் ஏற்படுத்தி தாவீது ஒரு நன்றி பாடலை அங்கே பாடுகிறார். இங்கே 7வது வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டதான சங்கீதம் 105வது சங்கீதம், 96வது சங்கீதம், 106வது சங்கீதம், இந்த உள்ள வசனங்களின் ஒரு தொகுப்பாக இருக்கிறது. இஸ்ரவேலுக்காக தேவன் காட்டிய இரக்கம், அவர் செய்த அற்புத செயல்கள் ஆகியவற்றுக்காக தாவீது செய்ததான நன்றியோடு அவரை துதித்து பாடி, நன்றியோடு அவரை ஆராதித்து, புதிய உடன்படிக்கையின்படி எல்லா விசுவாசிகளும் ஆண்டவருக்கு ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஊழியம் செய்யும்படி ஆண்டவரை துதித்து நன்றி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திர பலிகள் கர்த்தருக்கு பிரியமானது. ஆம், அந்த ஸ்தோத்திரம் எப்பொழுதும் நம் வாயிலிருந்து எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எபிரேயர் 13:15 அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 10வது வசனத்திலே அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகளின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் ஓடி சுகமாயிருப்பான் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்துக்குள்ள மகிமையை நாம் செலுத்த வேண்டும். அந்த நாமத்தில் மகிமை உண்டு, நமக்கு பாதுகாப்பு உண்டு, பலன் உண்டு, சத்துருக்களை சிதறடிக்க வல்லமை உண்டு.
கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று அவர் சங்கீதத்தில் அவர் அங்கே சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதோடு கூட பரிசுத்த அலங்காரத்துடனேயே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், உண்மையாய் தேவனை ஆராதிக்க வேண்டும், மகிழ்ச்சியாய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இங்கு கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக நின்று அன்றாடம் சேவிக்கும்படியாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். கடந்த 17வது அதிகாரத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்த பொழுது கர்த்தரோ இந்த தாவீதுக்கு அருமையான ஒரு இல்லத்தை, ஒரு வீட்டை கட்டும்படியாக தனது தீர்க்கதரிசியான நாத்தான் மூலமாக வெளிப்படுத்துவதை குறித்து பார்க்கிறோம். தாவீதின் மகன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி அவன் சொன்னபொழுது தாவீது தேவனுடைய சமூகத்தில் தனது வீடு கர்த்தரால் அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வீடு அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், அது கர்த்தருக்கு முன்பாக நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனாய் கர்த்தர் அப்படியாய் நம்மையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தனிமையாய் வீடு பார்த்து வாசலற்ற ஜனங்களுக்கு அவர் வீடுகளை உருவாக்கி கொடுக்கிறவர். நமக்கு பெர்மனண்ட்டாக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக பரலோகத்தை கடந்து சென்றவர். அவருடைய வருகைக்கு காத்திருப்போம். உன்னதரான தேவன் மகிமைப்படுவாராக. வசனங்கள் நடப்போம். அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். ஆமீன், ஆமீன்.